ஏலிக்கு மட்டும் கண்கள் இருள் அடையல, ஈசாக்குக்கும் கண்கள் இருள் அடைந்தது. மோசேக்கு கண்கள் இருள் அடையவில்லை. கடைசி வரைக்கும் இந்த பாலாப்போன விசுவாசிகளால் அந்த மனுஷன் அந்த கண்மலையை பார்த்து அடிச்சு போட்டாரே தவிர மேரிசேபா பள்ளத்தாக்கில், மற்றபடி அந்த மனுஷங்கிட்ட எந்த விதமான குற்றத்தையும் கர்த்தர் காணல. அந்த ஒரு இடம் தான் கர்த்தருக்கு விசனமாகவே ஆயிடுச்சு. அந்த மனுஷன் சகல ஜனங்கள் சாகிறதை போல் சாக்காமல் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், தூதர்களை அனுப்பி எடுத்துக்கொண்டார். மோசே அந்த மனுஷனுடைய கண்கள் இருள் அடையலை. அதனுடைய பொருள் என்னென்னா, நேக்கட் ஐஸ் சொல்ல, இந்த கண்ணை சொல்லலை. உங்களுக்கு ஆவியக்குரிய கண் ஒன்று இருக்கிறது. நீங்கள் அந்நிய பாஷையோடு நிறுத்தி கொண்டு வீட்டுக்கு போனான்னு நினைத்தா அது உங்களுடைய ஆவிக்குரிய ஆகார பற்றாக்குறை. அதுதான் ஆரம்பம், அதிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய ஆகாரம் தான் இது. கண்கள் திறக்கப்படணும். மாம்சக்கிரியைக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை கடந்து செல்லுகிற பொழுது உங்கள் கண்கள் திறக்காது, கண்கள் இருள் அடையும். போட்டால் போதும்னு இருக்கும். போனால் போதும்னாக்கா இருக்கிறத காட்டில் செத்துட்டா நல்லா இருக்கணும். சாவு சாவு சாவுன்னு விரும்பும். தற்கொலை பண்ணால் நரகத்துக்கு போவோம். ஆண்டவரை படுத்து தூங்கணுன்னே இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டா நல்லாயிருக்கும். நம்மளால தான் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. செத்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும். செத்துட்டா அந்த பிரச்சனை இது ஜெயிச்சிட்டோன்னு நினைப்பா. நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு தெரியும் என்னென்னு. கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு உங்கள் உயிரை நீங்கள் மாய்ச்சி கொள்வது குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம நரகத்துக்கு போவோமா பரலோகத்துக்கு போவோமான்னு. ஆனால் அது ஏதோ ஒன்று இயக்குகிறது என்றால் அதற்கு பின்னணி என்னென்னா அது மாம்சத்தின் கிரியை. அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான ஒரு காரியம் நீங்கள் விரும்பி செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுவும் மரணத்துக்கு எதுவான பயணம் அது காணப்படுகிறது. திடீர்னு சூசைஷியல் டிப்ரெஷன் வருது இல்லை, சூசைடல் டிப்ரெஷனு. அதெல்லாம் எங்கேருந்து வருது? ரட்சிக்கப்பட்ட மனசுக்கு வரலாமா? அது எங்கேயோ அடி வாங்கியிருக்குது, மறுபடியும் எகிப்துக்கு போயிடுச்சு மனசு. ஒன்று உங்களுக்கு மேலே எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்தையாவது நீங்கள் குற்றப்படுத்துவீங்க மன அளவில். அப்படி இல்லையா, உங்களோடு உடன் பிறப்பு அல்லது உங்களோடு கூட பிறந்த எழுப்பப்பட்ட குடும்ப அங்கத்தினரில் பெரிய விதத்தில் பகைப்பீங்க. நீங்களாவது பகைப்பீங்க, இல்லை அது நியாயமாகவும் உங்களுக்கு படும். கசப்பு இல்லாத ஒரு இடைவெளி வைத்து கொண்டால் நல்லது. கசப்போடு கூட இடைவெளி வேணாம், கசப்பு இல்லாமல் ஒரு இடைவெளி வைத்து கொள்ளலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பங்கம் வந்துச்சுன்னா. நான் இதை சொல்லவே உங்கள் ஆத்மா செழிக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் செழிப்பையும் சேமத்தையும் சீக்கிரத்தில் ருசிக்க போகிறீங்க. தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் தெரியல எதனால் என் வாழ்க்கையில் உள்ள போராட்டம். கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, சவுல் என்ற அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்ற வாலிபனை குறித்து நீங்கள் அறிவீங்க. தேவனுடைய சீஷர்களை துன்பப்படுத்தும்படி, இது பேச்சுலர் ஃபெலோ, கர்த்தருக்காக வந்துட்டார். இவர் குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் முதல்ல பரிசேயன், பெஞ்சமின் கோத்திரத்தான், ரோமன் தேசத்தினுடைய எந்த நாட்டு பிரஜைன்னு கேட்டால் ரோமாபுரி சேர்ந்த மனுஷன் ரோமன். பரிசேயன், மார்க்கத்தின்படி பரிசேயன் கோத்திரத்துன்னு பெஞ்சமின் கோத்திரத்தான். இவ்வளோ பயோட்டா இவரோடது. இவர் பரிசேயர்கிட்டலாம் நிருபங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு வாங்கி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் துன்பப்படுத்தி திருச்சபைகளை நாசப்படுத்துறதே, ஆவிக்குரிய திருச்சபைகளை நாசப்படுத்துறதும் சீடர்களை துன்பப்படுத்துறதே இவருடைய அதுக்கு வாங்கியிருக்கிறார். நிருபங்கள்லாம் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது தமஸ்குக்கு போகிற பொழுது தள்ளப்படுகிறார். இவர் கண்களில் ஒரு வெளிச்சம் வந்து படுகிறது. கண்கள் எல்லாம் செதில் மீன் செதில் கண்கள் எல்லாம் குருடாகி போய்விட்டது. 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். கண்ணே போச்ச வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது கண். முழு உலகத்தையும் பார்க்கலாம், மற்றவனுடைய குறைய பார்க்கலாம், குற்றத்தை பார்க்கலாம், நல்லதை பார்க்கலாம், கெட்டதை பார்க்கலாம். அந்த கண்ணே போச்சுன்றப்போ என்ன பண்ணுறது? ஆனால் அதுக்கு முன்னே கண்டுபிடிச்சிட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே ஆண்டவர் சொல்லிட்டார். முள்ளில் உதைக்கிறது கடினமோ என்று கர்த்தர் சொல்லிட்டார். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அந்த 3 நாளிலே அனனியா என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி இந்த மனுஷனுடைய கண்கள் குணமடைய ஜெபித்து கர்த்தருடைய சுகம் இறங்குறது. அனனியாவுடைய ஊழி அதோடு முடிகிறது. அதுக்கப்புறம் அனனியாவை காணலை. பவுல் பார்க்க முடியாத இடமே இல்லை. வேதம் சொல்லுகிறது என்ன? அனனியா விட்ட கர்த்தர் நீ போ, அந்த மனுஷன் அநேகருடைய கண்களை திறக்கிறவனா நான் மாறுவேன், பரிசுத்த நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார்.
நீ கர்த்தர் நீ பார்வையுடையபடிக்கு பரிசுத்தால் நிரப்பும்படிக்கு கர்த்தர் நீ அனுப்பினார் என்று சொல்லி அனனியா வந்து சொல்லுகிறார். கண் திறக்கப்படுகிறது. இது ஆவிக்குரிய கண்கள். எப்பொழுது பூமிக்குரிய கண்கள் இருள் வந்ததோ அப்பொழுதே ஆவிக்குரிய கண்கள் மனசு திறந்துடுச்சு. இயேசுவையும் இயேசுடைய சீடர்களையும் துன்பப்படுத்துகிறோமா? இல்லை ஐயா, நாங்கள் அப்படி சொல்ல. மன ரீதியில் ஏதோ முக்கியமான இடத்துல பொருளாதார சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மாம்ச ரீதியான விஷயமா இருக்கலாம், தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, வதந்தி பரப்பணும்னு அவசியம் இல்லை, பரிசுத்த தேவ சபை. ஆனால் மனசளவில் இந்த மனசை இப்படி பண்ணியிருக்கூடாதுன்னு நினச்சாலே நினைவுகளிலே கர்த்தர் ரொம்ப விசனப்படுகிறார். நீங்கள் பெற்றுக்கிற ரட்சிப்பை நினைவுகள் வழியாக தான் உள்ளே வந்தது. இனி பரிசுத்தமாக வாழணுமே, நம்ம இதிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்க, வாழும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். நினைவுகள் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன். நினச்சி தான் சில பேர் நினைஞ்சே போயிட்டான். நினைவுகளில் வந்து அவ்வளோ இஷ்டத்துக்கு நினைக்கும் அந்த மனசு. அதான் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்கிறோம். ஏன் என்னென்ன வேணால் நினைக்கும், கண்டதுன்னு நினைக்கும். நினைக்கக்கூடாது. மனைவியை குறித்து சந்தேகப்படும், கணவனை குறித்து சந்தேகப்படும், யாரை பார்த்தாலும் சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய அவலட்சணங்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயத்தில் வராது, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய இதில் வரும். திஸ் இஸ் நாட் கம்மிங் அட் த கேட்டகரி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது வேறு தடவரிசை பட்டியலில் வருவது. இன்றைக்கி சந்தேகம் பண்ணுவோம், சந்தேக ஆவி வரும், நாளைக்கு சர்ச்சை சண்டைகள் முத்திரும். நீ அவளை பார்த்தேன், இவளை பார்த்தேன், இவன் அவனை பார்த்தேன். பிள்ளைங்க மேலே சந்தேகம், புருஷன் மேலே சந்தேகம், மனைவி மேலே சந்தேகம், எல்லார் மேலேயும் சந்தேகம், போதகர் மேலே சந்தேகம். சந்தேகம்னா என்ன? அவர் போலி சாமியார் மாதிரி பார்ப்பான். பார்க்குறப்ப என்ன பண்ணுறது? அவங்களுடைய பார்வை. அது கருத்து சுதந்திரம் அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஆவிக்குரிய இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் மிகப்பெரிய தடைக்கல்லாம் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், குறைகள் மட்டுமே அவங்க கண்களுக்கு தெரியும். குறை மட்டுமே பேசி கொண்டிருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெற வேண்டிய ஆசீர்வாதம் தாமதித்து பெறுவாங்க. 23 வயசில் கல்யாணம் ஆகுது, 33 வயசில் கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் புள்ள பிறக்கும். ஒரு 2 புள்ள பெற்றுக்கணும் ஆசைப்படுவாங்க. அந்த பிரார்த்தனை இருக்காது. எதெல்லாம் இவங்க ஆசைப்படுறாங்களோ எல்லாம் தள்ளி போகும். குறையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் மனமே, மற்ற குறையை பார்க்க. மற்றவங்கள்ட்ட எவ்வளோ நிறைய இருக்கும். உங்களுக்கு பகைஞ்சவன்கிட்ட கூட நிறைய இருக்கும். அந்த வழியாக பார்த்து அதோடு அந்த நிறைவில் அவனோடு பயணப்பட்டு பாருங்கள், பகைமையே இருக்காது. நான் கற்றுக்கொண்ட ரகசியம் தான். ஒரு காலகட்டத்தில் என்னை எல்லோரும் பகைக்க ஆரம்பித்தாது, நேரடியாகவே பகைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சில தினங்களில் அது அப்படியே நட்பாக மாறிடுச்சு. நண்பர்கள் பகலாய் மாறி மறுபடியும் நண்பர்களாக மாறினாங்க. இடைவெளியோடு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நல்ல காரியங்களை எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு அந்த கசப்பினுடைய வல்லமை முறிக்கப்பட்டது, அந்த விஷம் முறிக்கப்பட்டது. யாருடைய கசப்பை நீங்கள் சம்பாதிக்காது இருக்கணும். நீங்களும் யார்கிட்ட கசப்பையும் வைத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எல்லார்ட்டையும் நல்லவராக இருக்கிறீங்க, எல்லோரும் உங்களுக்கு கெட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால் கூட உங்கள் பக்கம் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். மற்றவங்ககிட்ட நீங்கள் அன்பு சம்பாதிக்க தெரியல. ஏன்னா அவங்க குறையை குறித்து நேராகவே சொல்கிறீங்க. நீங்கன்னா தீர்க்கதரிசியா? அப்படியே இருந்தால் மட்டும் என்ன, நல்லது தான். கர்த்தர் சொன்னார்னா சொன்னால் பரவாயில்ல. நேராகவே சொல்கிறேன் நான். அவர்கள் குறையை தான் பார்த்து அவங்க யார் என்ன தெரியுமா, அவங்க நல்லா டெவலப் ஆகி கூட வந்திருப்பாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா முதல்ல எப்படி இருந்தாலும் தெரியுமா? எப்படி இருந்தாங்க? அவங்க தாழ்மையிலேருந்து மேலே வந்திருக்காங்க, அவ்வளோதான். சில பேர் தாழ்மையாக இருப்பாங்க, அவங்களே பார்த்து என்ன சொல்லணும்? நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வருவீங்க, நீ உருப்படவே மாட்டே, நீ தருதலை, நீ வாழை வெட்டி, நீ அவ்வளோதான் விளங்க மாட்டே, நீ கொண்டு அது இதுன்னு எதனா சொன்னால் அவ்வளோதான். நம்ம ரொம்ப இறங்கிடும். நம்ம தரம் இறங்கிடும். பவுலை கர்த்தர் அந்த காலத்துக்கு சவுலாக இருந்து அவன் பயன்படுத்தின தேவனை காட்டிலும் அவன் தேவநாமத்தை பயன்படுத்தினான். சவுலாக இருந்து என்ன அவன் வெட்டுறேன் குத்துறேன்னு அந்த மாதிரி துன்மார்க்கமாக ஊழியம் செஞ்சு கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக மாறின பொழுது அந்த மனுஷனுடைய எல்லைகள் விரிவடைந்தது. ஆவிக்குரிய ரீதியிலும் பூமிக்குரிய ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். தனி மனுஷனுக்கு என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். தேசாந்திரியாக போக ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருக்காகவே தேவன் அவரை நடத்த ஆரம்பிச்சிட்டார். கண்கள் ஒரு விசை உங்கள் கண்கள் தொடரணும். கர்த்தர் ஒரு விசையாக இந்த அனுபவம் இருக்கணும்.
அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் சொல்கிறது. யாரையும் தப்பாகவே பார்க்காதீங்க, யாரையுமே தப்பாகவே பேசாதீங்கன்றது ஒன்று ஃபஸ்ட்டு பார்வை.